அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த வருட புது மாணவர்கள் இன்னும் வர இருக்கிறாங்க. இருந்தாலும் பக்ரீத்துக்கு பிறகு 20ஆம் தேதி நம்ம முன்னாடியே இப்போ 20ஆம் தேதி நம்ம ஓப்பன் பண்ணணும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 13 மாணவர்கள் வந்து ஜாயின்ட் ஆகிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் விடுமுறைக்கு பிறகு இன்னும் ஒரு புது மாணவர்கள் ஒரு 15 பேர், கிட்டத்தட்ட ஒரு 30 நெருக்கமான மாணவர்களும் இந்த வருஷம் நம்ம கல்லூரியில் அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஆனால் மாஷா அல்லாஹ் இந்த 13 மாணவர்களையும் பார்த்தா யாருமே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணலை. நாங்கள் ஓதக்கூடிய காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா அழுது புரளுவாங்க, அது குட்டிக்கரன் அடிப்பாங்க. அவங்க சமாளிக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும். ஏன்னா நான் 7 வருஷம் ஓதனேன், அதற்கு பிறகு ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பார்ப்போம், ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே இதுவாக இருக்கும். அதை சமாளிக்கிறதே பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் மாஷா அல்லாஹ் இந்த 13 மாணவர்களும் அதில் சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய அஸ்ராரில் இருந்து மாஷா அல்லாஹ் பெரிய மாணவர்கள் வரைக்கும் எல்லா 13 மாணவர்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அல்லாஹு தாலா அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் அவங்களுக்கு கைத்தட்டுங்க இன்ஷா அல்லாஹ். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கூட ஆகலை. ஆனால் அந்த போட்டிகளை வச்சோன்னே அவங்க நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கடா இருந்தாங்க இவங்க? திடீர்னு பார்த்தா போட்டிகளில் கலக்கிறாங்க. பாட்டுன்னா அது அழகாக படிக்கிறாங்க, பயான்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் கராத் அவ்வளோ அழகாக ஓதுறாங்க, அதான் அவ்வளோ அழகாக படிக்கிறாங்க. அவங்களுடைய திறமைகளை பார்க்கும் போது அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சேன், யா அல்லாஹ் நல்லபடியாக இவங்க இடைநிறுத்தம் இல்லாமல் 7 வருடம் 5 வருடம் பரிபூர்ணமாக இவங்க முடிச்சாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு இவர்கள் பயனுள்ளவர்களாக வருவார்கள் என்று நினைக்கும் போது அல்லாஹு அக்பர், அதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு 13 மாணவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய போட்டிகள், எல்லா போட்டியிலையும் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதாவது என்ன நம்ம நிபந்தனை வச்சோம் அப்படின்னா எனக்கு வராது அப்படிலாம் கிடையாது. எல்லா போட்டிலையும் எல்லாரும் கலந்துக்கணும், அதுதான் நிபந்தனை. அந்த எல்லா போட்டிலையும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க மாஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அதானுடைய போட்டியில் சிறப்பான முறையில் அது வந்து காலிறுதி அரையிறுதின்ட்டு ஃபைனலில் இது பண்ணி ஒரு 3 மாணவர்கள் அதான் போட்டியில் இன்ஷா அல்லாஹ் பரிசு பெற இருக்கிறார்கள். அதில் 3வது முதல் பரிசு, அதான் போட்டியினுடைய முதல் பரிசு கூமாப்பட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கான்சாபுரம் என்கிற அந்த ஊரை சார்ந்த அந்த அற்புதமான மாணவர் ஹமீத் அன்சாரி அத்தாய் அவர்கள் முதல் பரிசை தட்டி செல்கிறார்கள். அவர்களுக்கு வாவேர் ஜமாத் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் ரஃபீக் அண்ணன் அவர்கள் மெடல் அணிவித்து கொடுப்பார், சர்டிஃபிகேட் கொடுப்பார். மாஷா அல்லாஹ் ஒரு கிராமத்தை சேர்ந்த மாணவர். நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், நீங்கள் பெரிய ஆலிம் ஆகணும், பெரிய பட்டதாரி ஆகணும், இன்ஷா அல்லாஹ் உங்கள் கிராமத்தில் நீங்கள் பேர் சொல்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் சிறப்பான ஆலிமாக வரணும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதை பொருந்திக் கொள்வானாக. 2வது பரிசு முகமது ஹாரிஸ் அத்தாய் அவர்கள், தூரங்குறிச்சியை சார்ந்த ஹாரிஸ் அத்தாய் அவர்கள். தூரங்குறிச்சியிலிருந்து இந்த வருடம் 2 மாணவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். ரஃபீக் அண்ணன் அடுத்தடுத்து 2 மாணவர்கள் தூரங்குறிச்சியிலிருந்து வருகை தந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பான முறையில் அவங்க உருவாகிட்டு வர்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யணும். அடுத்தது அதான் போட்டியுடைய 3வது பரிசு ரில்வான் அத்தாய். பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா சுல்தான் உளவி ஹசரத்துன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஜமாத் உலமாவுடைய துணை செயலாளர் தன்னுடைய 2 மகனையுமே இங்கே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. 8th முடிச்சுட்டு 9th போறார் ஒருத்தர், இவர் 7th முடிச்சுட்டு 8th 2 பசங்க தான், 2 பசங்களையும் கொண்டு வந்து மதரசால விட்டார் ஒரே டைம்ல. ஹசரத் உங்க பொறுப்பு அப்படின்ட்டு. அல்லாஹ் தஆலா அவருடைய இல்மிலே பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக கிராத் போட்டியிலே 1வது பரிசு முகமது ரில்வான் அத்தாய் அவர்கள். 2ஆம் பரிசு பல்லப்பட்டியை சார்ந்த முகமது மாஹிர் அத்தாய் அவர்கள். ரஃபீகன் நாரே தக்பீர். மூன்றாவது பரிசு பெரியகுளத்தை சார்ந்த முகமது மத்தீன் அத்தாய் அவர்கள். அல்லாஹ் அக்பர். அவருக்கு மத்தீன் அத்தாய் அவர்களுக்கு சமதரன் அவர்கள்
சர்டிஃபிகேட் தருவார்கள். அதே போன்று பெரியகுளத்திலிருந்து 2 மாணவர்கள் நம்மிடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு மாணவர் தான் இந்த மத்தீன் அத்தாய் அவர்கள். எப்போதும் சிரித்த முகத்தோடே பல்லை காட்டிக்கொண்டே இருப்பார். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து வினாடி வினா போட்டி, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுடைய வினாடி வினா போட்டியிலே கலந்து கொண்டு ரொம்ப அற்புதமான முறையில் அந்த டீமாக சேர்ந்து சிறப்பாக பதில் சொன்ன டீமில் வின்னர் டீம் வந்து முகமது ரிஹான் அத்தாய் அவர்கள், முகமது ஹாரிஸ் அத்தாய் அவர்கள். அடுத்ததாக துவா போட்டி. அத்தையாத்து எல்லா துவாக்களையும் ரொம்ப சர்வசாதாரணமாக மனப்பாடம் பண்ணி அதில் முதல் பரிசை தட்டி செல்பவர் என்னுடைய பாசமிகு என்னுடைய குடும்பத்தை சார்ந்த மாணவர். எங்கள் குடும்பத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 அத்தாயி வந்துட்டோம். அதில் வந்து ஒரு 4 அத்தாயி பிரின்சிபலாக இருக்கிறாங்க, என்ன உட்பட வேறு வேறு கல்லூரிகளில். அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய கிருபையில் என்னுடைய அக்காவுடைய மகன், ஏற்கனவே மாமா மகன் இங்கே தான் படிக்கிறாரு. அந்த வரிசையில் என்னுடைய அக்கா பையனும் இந்த வருஷம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சேர்த்துருக்கிறாங்க. அவர் தான் துவா போட்டியில் ஃபஸ்ட்டு பரிசு முகமது நௌஃபல் அத்தாய் அவர்கள் சேலத்திலிருந்து நம்முடைய கல்லூரிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். இரண்டாவது துவா போட்டியிலே நம்ம முதல் சும்ரா மாணவருடைய செல்ல பிள்ளையாக, கல்லூரியுடைய செல்ல பிள்ளையாக, எப்போதும் உரைத்த முகத்துடன் அதே நேரத்தில் லைட் ஸ்மைல் பண்ணக்கூடிய முகமது அஸ்ரார் அத்தாய் அவர்கள் 2ஆம் பரிசு. அடுத்தது 3வது பரிசு தீனன் அவர்கள். 3வது பரிசு சிவகங்கையிலிருந்து நம்முடைய கல்லூரியை வந்து ஜாயின்ட் ஆன ரொம்ப அற்புதமான குடும்பம் முகமது ஷஃபீல் அத்தாய் அவர்கள். அவருடைய தாயார் சேர்த்ததிலிருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க, சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் பையனை இப்படி பார்க்கறதுக்கு, இன்னும் அவன் சிறப்பான முறையில் வரணும், தொடர்ந்து ஓதணும், நீங்கள் எப்படியாவது அவனை என்ன செய்யுங்க, உருவாக்குங்கன்ட்டு தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய தாயாருடைய எண்ணத்தை கபூல் செய்வானாக. அடுத்ததாக பயான் போட்டியிலே முதல் பரிசு. பொதுவாக எங்கள் 7 அத்தாயின்னு சொன்னோம்ல, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே பேச்சாளர்களாக இருப்போம். அல்லாஹ் எங்கள் குடும்பத்துக்குனே வராசத்தை அந்த பேச்சாற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அந்த மாதிரி புது மாணவராக வந்து ஜாயின் ஆன நௌஃபுல் ஒரு பேச்சாளராக உருவாகிட்டு இருக்கிறாரு. மாஷா அல்லாஹ். முதல் பரிசு பயான் போட்டியிலே முகமது நௌஃபுல் அத்தாய் அவர்கள். 2ஆம் பரிசு முகமது ஹாரிஸ் அத்தாய் அவர்கள். 3வது பரிசு ஹமீத் அன்சாரி அத்தாய் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது புகழ் பாக்கள் பாடக்கூடிய நாத் சம்பந்தப்பட்ட போட்டியில் எவ்வளோ அழகாக அற்புதமான பாடல். போட்டியில் ஒரே பிராக்டிஸ் எடுக்கும் போது பார்த்தா நீங்கள் மதரசா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரே பாட்டு சத்தமாகவே இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டு சத்தம். மாஷா அல்லாஹ். முதல் பரிசு முகமது ஹாரிஸ் அத்தாய் அவர்கள். 2வது பரிசு அதே தூரங்குறிச்சி சார்ந்த ஹாஜிர் அக்மல் அத்தாய் அவர்கள். 3வது பரிசு ஹமீத் அன்சாரி அத்தாய் அவர்கள். அடுத்ததாக டிராயிங் போட்டியிலே முதல் பரிசு ஹாஜிர் அக்மல் அத்தாய். அப்படி வாங்க, அப்படி வாங்க, அந்த மெடலோட வாங்க.
அந்த மெடல் போட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். தோரங்குறிச்சியிலிருந்து வந்த 2 மாணவர்களில் ரொம்ப அற்புதமான மாணவர் 10th முடித்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா திறமைகள் பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக 2வது பரிசு எம் முகமது ஜலீல் அத்தாய் அவர்கள். மாஷா அல்லாஹ். வத்தலகுண்டிலிருந்து கூடூரிலிருந்து இந்த மாணவர் வந்திருக்கிறார். இவருக்காகவே இவங்க குடும்பம் வந்து வத்தலகுண்டிலேருந்து கம்பத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. என் பையன் 5 வருஷம் ஓதி முடிக்கணும், ஆலிம் ஆகணும், அதனால் நாங்கள் இந்த ஊருக்கே வந்துடுறோம்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா வீடை பிடிச்சி இங்கே வந்துட்டேன்றாங்க. எதுக்குன்னு கேட்டால் இந்த பையனுக்காக. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவருடைய தாய் தந்தையுடைய எண்ணத்தை ஏற்றுக்கொள்வானாக. அடுத்ததாக ஆர்ட் ரைட்டிங்கில் டிராயிங் காம்படிஷனில் 3வது மாறிடுச்சு முகமது ரில்வான் அத்தாய் அவர்கள். அடுத்ததாக ஆர்ட் ரைட்டிங் நம்முடைய தில்லாட்டி பாபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த கயிறு மில்லிலே ஒரு தொய்வான நிலையில் இருந்துச்சு. அந்த மில்லு ஒரு நல்ல நோக்கத்திற்காக அமீர் அலி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டும் கூட கொரோனாவுடைய காலத்துக்கு பிறகு பலவிதமான தோய்வுகள், பல பேருடைய அந்த பொறுப்புடைய மாற்றங்கள், இப்படி ஒரு தோய்வாக போய் கொண்டிருந்த நிலையிலே மாஷா அல்லாஹ் 1 வருஷமாக நம்முடைய முகமது சலீம் அவர்கள் பொறுப்பெடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு மாஷா அல்லாஹ் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அது உருவாக்கப்பட்டது, பல நியத்துகளுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதில் போதிய வருமானமோ அது ஒரு கட்டமைப்போ இல்லாமல் ரொம்ப நெளிஞ்சு போன நேரத்தில் முகமது சலீம், ஆனால் அசலில் பார்த்தா இவருடைய பேர் வந்து செந்தில், மாஷா அல்லாஹ் பொறுப்பெடுத்து ஒரு 7-8 மாதத்தில் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா ஈமானுடைய ஜோதி அல்லாஹு தஆலா கொடுத்தான். அந்த அடிப்படையில் தொடர்ந்து அமீர் அலி அவருடைய துணைவியார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி இஸ்லாத்தை இயக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நானும் பல நேரங்கள் அது சம்மந்தப்பட்டு சொல்லி மாஷா அல்லாஹ் புதுப்பள்ளி ஆசலுடைய அந்த ஜமாத் முன்னிலையில் நானே கலிமா சொல்லி அவரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து மதரசா மாணவர்கள் முன்னதாக அக்பர் லேசத்தை வச்சு இன்னொரு தடவை கலிமா சொல்லி கொடுத்து மாஷா அல்லாஹ் அதோடு நிற்கலை. இந்த ரமதானுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் பார்த்து ஹத்னாவும் அவங்க செஞ்சுட்டாங்க. ஏன்னா பொதுவாக இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஹத்னா செய்கிறதுன்றது ஒரு இதுவாக இருக்கும். என்னடா ஹத்னா செய்யணுமா, அது என்னடா புதுசாக இருக்குன்ட்டு. ஆனால் இன்றைக்கி அது சர்வசாதாரணமாயிருச்சு. மாற்று மத சகோதரர்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்களாம் இன்றைக்கி ஹத்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹத்னாவும் பண்ணி மாஷா அல்லாஹ் இன்றைக்கி மதரசாவுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் நான் ரொம்ப தவிச்சது உண்டு, ஒரு இதை எப்படி நம்ம சொல்கிறது. ஏன்னா பல பொறுப்புகளில் பல இருக்கிறனால இப்போ கூட போன வாரத்தில் நம்முடைய மேலே மெஸ்ஸில் வந்து ஃபுல்லாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. மழை நேரத்தில் ஃபுல்லாக ரொம்பிடுது, சாப்பிட முடியல, என்ன செய்யறது, யார்கிட்ட போய் கேட்கறது, எப்படி இந்த கோரிக்கை எத்தி வைக்கிறது, இப்படின்னு ரொம்ப நாளாக குழப்பத்திலே இருந்தேன். அல்லாட்டையும் என்ன அல்லா இப்படி என்ன இப்படி சரி செய்கிறதுன்னு தெரியலையா அப்படின்ட்டு அப்புறம் சலீம் அண்ணன்ட்ட சொன்னேன். உடனே ஹாஜி அண்ணன்ட்ட எத்தி வச்சு மாஷா அல்லாஹ் சொன்ன ஒரு அடுத்த நாளே வேலை ஆரம்பித்து இன்றைக்கி மாஷா அல்லாஹ் ஷீட்டை ஃபுல்லாக எல்லா ஷீட்டையும் மாற்றி அந்த புகை போகிறதுக்கு உண்டான எல்லாத்தையும் அவரே நின்று ஆட்களை வச்சு செட் பண்ணி கொடுத்துட்டாரு. அல்லாஹு தாலா இந்த உதவிக்கு அல்லாஹு தாலா அவருடைய வாழ்க்கையில் மென்மேலும் அல்லாஹு தாலா பரக்கத் செய்வானாக. அமீர் அலி அவங்க எந்த நோக்கத்துக்காக அந்த மில்லை ஆரம்பித்தாங்களோ அந்த நோக்கம் ஹயாத் ஆகுவதற்கு அவரை அல்லாஹ் உறுதுணையாக ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அவர் இந்த ஆர்ட் ரைட்டிங் எழுதின முதல் மாணவர், முதல் பரிசு முகமது ஹாரிஸ் அத்தாய் அவர்கள். 2ஆம் பரிசு எம் முகமது ஜலீல் அத்தாய் அவர்கள். 3வது பரிசு VN முகமது அஸ்ரார் அத்தாய் அவர்கள். 4 அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த வருடம் நம்முடைய கல்லூரியில் 10th 11th 12th மாணவர்கள் மாஷா அல்லாஹ் எல்லாருமே ஆல் பாஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப சிறப்பான மதிப்பெண்ணை எடுத்துட்டாங்க. அதில் குறிப்பாக முகமது முஃபீஸ் அத்தாய் அவர்கள் பள்ளப்பட்டியை சார்ந்த மாணவர், ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாணவர். அவர் ஆர்கனைசிங்லாம் பண்ணார்.
நம்ம கல்லூரிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக அந்த மாணவரை நான் கருதுகிறேன். அல்லாஹு தாலா இன்னும் அவருடைய எதிர்காலத்தை இன்னும் சிறப்பான முறையில் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஏன்னா பொதுவாக ஆலிம் கல்வினா என்ன விளங்கி வச்சுருக்காங்கன்னா, எப்போ பார்த்தாலும் குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, தர்ஜுமா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு டாக்டர் படிப்புக்கு நிகரான சிலபஸ் உடைய ஒரு படிப்பு தான் ஆலிம் கல்வி. ஒவ்வொரு வருஷமும் 8 கித்தாப் 9 கித்தாப் படிக்கணும். அதுக்கே மண்டை காஞ்சிரும். அவ்வளோ பெரிய சிலபஸ். ஆனால் சமூகத்துக்கு தெரியுதில்ல. ஏதோ அஜர்த்தனா குரான் ஓதிக்கிட்டே இருப்பார், அஜர்த்தனா தர்ஜுமா படிப்பார், அஜர்த்தனா பயான் பண்ணுவார், இப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை மேனேஜ் பண்ணிட்டு உலக கல்வியில் சாதிக்கிறதுன்றது உண்மையாகவே ஒரு பெரிய சவால் தான். அந்த அடிப்படையில் அல்-அஸர் ஸ்கூலில் அதாவது மொதல் 7 மாதம் ரெகுலராக ஸ்கூல் போக மாட்டாங்க, இங்கேயே தான் படிப்பாங்க, இங்கேயே தான் நடக்கும் பாடங்கள். லாஸ்ட் 3 மாதம் தான் ரெகுலராக போய் அந்த கோச்சிங் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் அதுலேயே மாஷா அல்லாஹ் முகமது முஃபீஸ் அத்தாய் அவர்கள் 600க்கு 532 மார்க் எடுத்திருக்கிறாரு. அக்கௌண்ட்ஸ்லையும் காமர்ஸ்லையும் 2லையுமே சென்டம் போட்டிருக்கிறாரு. இது அந்த 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 ஸ்கூல்லையே இது ஒரு பெரிய சாதனை. ஒரே ஆள் 2 சப்ஜெக்டில் சென்டம். மாஷா அல்லாஹ். இது அல்லாஹு தஆலா ஆலிம் கல்வி படிப்பதற்குரிய அவருடைய அங்கீகாரம். அல்லாஹ்வுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்குவானாக. இந்த அவருக்கு நம்முடைய தலைவர் வாவிர் ஜமாத் கமிட்டியுடைய தலைவர் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஷீல்டு கொடுத்து கண்ணியப்படுத்துவார்கள். அடுத்ததாக 11th கோயம்புத்தூரை சார்ந்த ரஹமத்துல்லா அத்தாய் அவர்கள், கோயம்புத்தூர் ரஹமத்துல்லா அத்தாய் அவர்கள் 600க்கு 503 மார்க் எடுத்திருக்கிறாங்க 11th. இவங்க தந்தை கோயம்புத்தூரில் கணுவாய்ன்ற இடத்துல 25 வருடம் இமாமாக பணியாற்றுகிறார்கள். இவர் வந்து ஜாயின்ட் ஆனது மூலியமா மாஷா அல்லாஹ் இவருடைய வளர்ச்சியை பார்த்து இன்னைக்கு நம்ம கல்லூரியில் 5 கோயம்புத்தூர் ஆலிம்களுடைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. 5 ஆலிம்களுடைய பிள்ளைங்க எங்கேருந்து? கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. காரணம் அந்த 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 தரமும் அக்கறையும் இருக்க போய் அல்லாஹ் அந்த வர வைக்கிறான். அடுத்து 3வது 10th வந்து 464 மார்க் எடுத்திருக்கிறார். அந்த மாணவர் கொஞ்சம் விடுமுறையில் இருக்கிறார். அதற்கு அடுத்த மதிப்பெண் எடுத்தவர் நியாமத் ஃபைசல் அத்தாயி 500க்கு 419 மதிப்பெண் எடுத்திருக்கிறார். இவர் வந்து இவருடைய பூர்வீகம் வந்து கிட்டத்தட்ட இவங்களுடைய தந்தை அவங்களுடைய தந்தையுடைய பூர்வீகம் இலங்கை. ஒரு இலங்கை வாழ் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை சார்ந்தவர். இவங்களுடைய குடும்பம் வந்து மதுரையில் ஒரு கேம்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுடைய தாயார் அந்த கேம்புடைய சூழலில் என் மாணவர் ஒழுக்கம் இழந்து விடக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் என்னை ஃபாலோ பண்ணாங்க. ஒன்னா சும்ரால எப்படியாவது சேர்த்துக்கோங்கன்னு. அதுக்கு பிறகு பல ஆலோசனைகள் பண்ண, இப்படிப்பட்ட ஒரு மாணவரை நம்ம எடுக்கலாமா, அதுக்கு சட்டம் என்ன அப்படின்லாம் ஆய்வு செஞ்சு அதற்கு பிறகு இந்த மாணவருடைய திறமையும் ஆர்வத்தையும் பார்த்து எடுத்தோம். மாஷா அல்லாஹ் ரொம்ப கல்லூரிக்கு பேர் எடுத்து கொடுக்குற மாதிரி. கடந்த வருஷம் கூட இலாஹி ஸ்கூலில் தான் ஒரு தமிழ் மீடியனால் அட்மிஷன் இருந்தாங்க. இலாஹி ஸ்கூலில் டெய்லி லொஹர் டைமில் பயான் பேச விடுவாங்க ஒரு மாணவரை. அப்படி இவர் போன வருஷம் பேசினப்ப அங்கிருந்து நிர்வாகிகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்கள் கல்லூரி மாணவரா இவ்வளோ அழகா இந்த சின்ன வயசில் அற்புதமான முறையில் பயான் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய ஆற்றலை அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக அரபி பாடங்கள், கடந்த வருஷம் அரபி பாடங்களில் 1st 2nd 3rd எடுத்த மாணவர்களில் 2ஆம் சும்ராவிலே முதல் 2 இடத்தை பிடித்தவர் 1வது எம்என் அப்துல் சமத் அத்தாய் அவர்கள் தலைவர். 2வது ஐ முகமது இலியாஸ் அத்தாய் அவர்கள். அடுத்து கடந்த வருடம் முதல் சும்ராவிலே 1வது முகமது அஃப்னான் அத்தாய் அவர்கள் 1st ரேங்க். 2வது ரேங்க் TM அப்துல் பாசித் அத்தாய் அவர்கள். 3வது ஐ முகமது இஸ்ஹாக் அத்தாய் அவர்கள். அடுத்து கடந்த வருடம் 3ஆம் சும்ரா முதல் ரேங்க் அரபியில் MS முகமது ரஹமத்துல்லா அத்தாய் அவர்கள். 2வது ரேங்க் M தௌஃபிக் அஹமது அத்தாய் அவர்கள். 3வது AM முகமது யூசுப் அத்தாய் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ்.
அடுத்ததாக விளையாட்டு போட்டி. மாஷா அல்லாஹ் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சிறப்பான முறையில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் நம்முடைய அலிமன்னனை வச்சு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் டீமை இன்ஷா அல்லாஹ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உருவாக்கணும். அலிமன்னன் அதுக்கு என்ன செய்யணும், எங்கள் மாணவர்களை பொறுப்பெடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மாநில அளவில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு போகணுன்ற பொறுப்பை அலிமன்னன் இந்த நேரத்தில் கொடுத்துட்றேன். இன்ஷா அல்லாஹ் அதில் வாலிபால் டீம் வின்னர் டீம் ஃபயாஸ் கான் அத்தாய் அவர்கள் கேப்டன், அவருக்கு கீழே 5 மாணவர்கள் வைஸ் கேப்டன் முகமது ஹாஜிர் அவர்கள் தலைமையிலான டீம் வாங்க. அபூபக்கர் சித்திக், முகமது யூசுப், அப்துல் மத்தீன். அலிமன்னன் அவர்களுக்கு மெடல் அணிவிப்பார்கள். அடுத்ததாக கிரிக்கெட் டீம், அதனுடைய கேப்டன் சஃப்வான், வைஸ் கேப்டன் ஹாரிஸ் அவர்களுடைய டீம் 10 பேர் அவங்களும் வாங்க. அலிமன்னன் அவர்களுக்கு மெடல் அணிவிப்பார்கள். தான் சுராத்தன் அஹிசி சுராத்தன் ஃபயாஸுடைய பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட்டு விட்டமே, இது ஃபயாஸ்தீன் கொடுத்தோம். அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக விளையாட்டு போட்டியிலே கொக்கோ அந்த டீம், இதற்கு பரிசளிக்குமாறு எங்களுடைய பள்ளப்பட்டியினுடைய ஊரை சார்ந்த ஒரு பாரம்பரியமான இன்ஜினியர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவருடைய தகப்பனார் ஒரு இன்ஜினியர், இவர்களும் இன்ஜினியர், இவருடைய சகோதரர் இன்ஜினியர். இவருடைய தகப்பனார் ஃபாரூக் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸானவங்க. அந்த காலத்தில் பள்ளப்பட்டியில் வீடுகளை ஃபுல்லாகவே அவங்க கட்டினது தான். அவங்களுடைய 2 மகன்கள் இன்ஜினியர் இன்றைக்கி மாஷா அல்லாஹ் சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க.
ஒரு ஆன்மீக அடிப்படையிலையும் சரி, பொது சேவையிலையும் சரி, பள்ளப்பட்டியில் மருத்துவ சேவைகள், இப்படி பல்வேறு சேவைகள் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கொக்கோவிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சர்டிஃபிகேட் வழங்குவார்கள். ஹலீலுர் ரஹ்மான் இன்ஜினியர் அவர்கள், தம்கீன் கேப்டன், ரிஹான் வைஸ் கேப்டன், அந்த டீம் ஆகும். அல்லாஹ் அக்பர். नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर अल्लाहु अकबर. கிரிக்கெட்டுக்கு கப்பு கொடுத்தாச்சா? வேணாமா? ஏன் கொடுக்கல? नारे तकबीर अल्लाहु अकबर. नारे तकबीर नारे तकबीर अल्लाहु अकबर. नारे तकबीर अल्लाहु अकबर. ஃபயாஸ் மட்டும் नारे तकबीर கிரிக்கெட்டே கொடுக்கலாம் சார், அதுக்குள்ள போயிட்டு முதல் சும்ரா மாணவர் எல்லா போட்டியிலும் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய முதல் சும்ரா மாணவர் ஒருவர், அஸ்ராருக்கு அடுத்து அவர் ஒரு செல்ல பிள்ளையாக என்ன செய்கிறாரு, நம்முடைய கல்லூரியில் இருக்கிறார். பெரியகுளம் முகமது ஃபயாஸின் அத்தாய் அவர்கள். नारे तकबीर अल्लाहु अकबर. சவுண்டு கரெக்ட். அல்ஹம்துலில்லாஹ்.